வணக்க மக்களே, நீங்க பப்பாளி பழத்தை வேண்டி விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களா அப்படின்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அல்லது பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த உணவுப் பொருட்களை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும். எச்சரிக்கை பதிவுங்க மக்களே, நீங்க இதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்தெந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, பப்பாளி பழத்தோட ஏன் இந்த உணவுகள் எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா நமக்கு என்ன நடக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற முழு விவரத்தையும் வாங்க உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை பதிவாகவும் ஒரு ஆரோக்கிய பதிவாகவும் இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பொதுவாகவே நாம சாப்பிடுவதற்கு முன்னரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஏதாவது பழங்கள் சாப்பிடுவது வழக்கம். ஆனால் சில பழங்களை சாப்பிடும்போது சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மிக முக்கியமானது தான் இந்த பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் அதிக அளவான நார் சத்து, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. மேலும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டா இயற்கையாகவே பல நோய்களிலிருந்து விடுபடலாம். அப்படி பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த உணவுகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. அது எந்தெந்த உணவுகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதை பார்த்தலாம். பப்பாளியும் பால் பொருட்களையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அல்லது பப்பாளியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பால் பொருட்களை உடனடியாக சாப்பிடக்கூடாது. பால், தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்கள் பப்பாளி சாப்பிடும்போது உட்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க பார்த்தீங்கன்னா கடினமாயிடும். ஸோ கஷ்டப்படும். பப்பாளி பழம் என்னதான் செரிமான அமைப்புக்கு நல்லதாக இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பால் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பை பாதிக்கும். இதனால உங்களுக்கு வாயு பிரச்சனை ஏற்படும், ஜீரண மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான எத்தனை பிரச்சனை உங்களுக்கு வருமோ அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் நீங்கள் இந்த மாதிரி முறையில் சாப்பிட்றதால வரும். ஸோ பப்பாளி பழங்களையும் பால் பொருட்களையும் உடனே சாப்பிடாதீங்க. பப்பாளி பழங்களையும் பால் பொருட்களையும் சேர்த்தும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. வெள்ளரிக்காயும் பப்பாளியும் நீங்கள் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிடக்கூடாது. பப்பாளியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெள்ளரி சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கணும். வெள்ளரிக்காயில் அதிக நீர் சத்து இருக்கிறதால வயிற்றில் நீர் தேங்கும். இது வாயு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பப்பாளியையும் குளிர்ந்த நீரையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே சில் வாட்டர், குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குடிக்கிறதால பல செரிமான பிரச்சனைகளை அது உங்களுக்கு உண்டாக்கும். அதோடு வளர்ச்சிதை மாற்றம், உங்களுடைய மெட்டபாலிசத்தையும் அது பார்த்தீங்கன்னா பாதிக்கும். பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் குடிப்போராக ஒருவேளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்போதும் நீங்க வெதுவெதுப்பான நீர், ஹாட் வாட்டர் தான் நீங்க குடிக்கணும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நீங்க கோல்டு வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா அது நேரடியாகவே உங்களுடைய ஜீரண மண்டலத்தை பாதிக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்து பப்பாளியையும் முட்டையும் நீங்க சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு உடனேயே நீங்க முட்டை சாப்பிடக்கூடாது. பல மணி நேரம் கழிச்சு தான் நீங்க சாப்பிடணும். முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை பல பிரச்சனைகளை நீங்க அது உங்களுக்கு சந்திக்க வச்சிரும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை நீங்க பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வரும். எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி என சிட்ரஸ் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அமிலத்தன்மை நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி போன்ற உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். ஸோ என்னதான் பப்பாளியில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி கிடந்தாலும் பப்பாளியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த உணவுகளை எல்லாம் நீங்க சாப்பிடும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக ஆபத்து தான் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பப்பாளி பழங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.